ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி. சட்னினா மெனக்கிட்டு உட்காந்து சட்னி எல்லாம் அரைக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த பவுடர்லேருந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கலக்கினா போதும், சட்னி ரெடி. இந்த பொடியை நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தாளிக்க கூட வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினாலே போதும். சூப்பரான டேஸ்டான ஒரு சட்னி நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிரியாவிஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கடாயில் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 70-80% நல்லா வறுத்தாச்சு. இதோட ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக காய்ந்த தேங்காய் துருவல், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல வாசனை இருக்கும். அதோட ருசியையுமே கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். தேங்காயை போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். தேங்காய் ரொம்ப ப்ரௌன் கலராக மாறாமல் பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே கடாயிலேயே 10 காய்ந்த வெத்தல், 4 பல்லு பூண்டு, ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இதையுமே அதே தட்டிலேயே போட்டுக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா பரவாயில்ல, அது போடாமல் மீதி பொருளை மட்டும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். வேர்க்கடலை சூடோடு அரைக்கக்கூடாது, அதனால இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பல்ஸ் ஒரேடியா கொடுக்காம விட்டு விட்டு கொடுத்தோம்னா சரியா வரும். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்து தாளிச்சிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்கக்கூடாது, வெறும் கடுகும் சீரகமும் மட்டும் போதும். இது கூடவே காய்ந்த வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அரைச்சி வச்சிருக்கிற சட்னி பவுடர்ல கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சட்னி பவுடர் நமக்கு ரெடி. இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வேணுங்கிற போத்தில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றினா மட்டும் போதும். சுவையான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.